அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைய நமது ஆன்மீக தலங்கள் பகுதியிலே நாங்கள் பார்க்கின்ற ஜியாரத்தை செய்ய வந்திருக்கின்ற இடம் ஈராக் நாட்டிலே இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த சையதுனா மூசல் காதிம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் மற்றும் அவர்களுக்கு பக்கத்திலேயே சையதுனா முஹம்மது பின் அலியுல் ஜவ்வாத் தகி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். அந்த ஜியாரங்களுக்கு பக்கத்திலே தான் இன்னொரு ஜியாரம் இருக்கின்றது. ஹனஃபி மதுஹபினுடைய முக்கியமான இமாமாக கருதப்படுகின்ற அல் இமாமுல் முஜ்தஹித் அல்லாமத்துல் முஹத்திஸ் காதி அபு யூசுஃப் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய புனிதமான தர்கா ஷரீஃபும், இந்த 3 தர்கா ஷரீஃப்களும் இந்த இடத்திலே தான் ஒரே இடத்திலே தான் அமைந்து இருக்கின்றன. பொதுவாக முன்னால் இருக்கக்கூடிய சையதுனா மூசல் காதிம் ரதியல்லாஹு அன், சையதுனா முஹம்மது பின் அலி தகி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு இவங்களுடைய ஜியாரங்கள் உங்களுக்கு காண்பிக்கப்படும். அதே போன்று ஹனஃபி மதுஹபுடைய முக்கியமான ஒரு இமாமாக திகழக்கூடிய சையதுனா அல் இமாமுல் முஜ்தஹித் அபு யூசுஃப் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவருடைய ஜியாரம் நிறைய பேர்களுக்கு பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இல்லை என்றாலும் இங்கு தான் அவர்களுடைய ஜியாரமும் இருக்கின்றது. அந்த ஜியாரங்களை நாங்கள் இன்றைய ஆன்மீக தலத்திலே அவர்கள் யார் என்பதையும் பார்க்க முடியும். வாருங்கள் நமது ஆன்மீக தலங்கள் பகுதிக்குள் சென்று அவர்களை பற்றி உண்டான செய்திகளை அறிந்து கொள்வோம். ஈராக் நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு ஜியாரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அஹ்லுல் பைத்தை சார்ந்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அஹ்லுல் பைத்தை சார்ந்தவர்களில் எங்கள் எல்லோருக்கும் தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பின்னால் சையதுனா அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, அவர்களுடைய மகனார் சையதுனா ஹுசைன் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, அவர்களுடைய மகனார் சையதுனா ஜைனுல் ஆபிதீன் ரதியல்லாஹு அன்ஹு, அவர்களுடைய மகனார் தான் சையதுனா இமாம் பாக்கர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, அவர்களுடைய மகனார் சையதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். இப்பொழுது நாங்கள் வந்திருக்கக்கூடிய ஜியாரம் சையதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய அன்பு மகனார் சையதுனா இமாம் மூசல் காதிம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய புனிதமான ஜியாரத்துக்கு தான் நாங்கள் இப்பொழுது வந்திருக்கிறோம். இமாம் சையதுனா மூசல் காதிம் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை பற்றி சிறு தகவல்களை நாங்கள் பார்ப்போம். அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் ஹிஜ்ரி 128 அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். அவங்க எந்த இடத்துல பிறந்தாங்கன்னு சொன்னால், எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அன்பு தாயார் சையதத்தினா ஆமினா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் வஃபாத்தாகிய மறைந்த இடமான அபுவா என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் இவர்கள் பிறந்திருக்கிறார்கள். பணிவும் வணக்கமும் இவர்களிடத்தில் வரலாற்று ஆசிரியர்கள் மிக முக்கியமாக இவர்களுடைய தன்மைகளை பற்றி நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எந்த அளவுன்னு சொன்னால், யாராவது இவர்களுக்கு ஏசினால் கூட அவர்களுக்கு ஹதியாக்களை கொடுத்து அனுப்புவார்களாம். ஒரு தடவை சையதுனா இமாம் மூசல் காதிம் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு ஒருவர் தாறுமாறாக ஏசியிருக்கிறார். அவருக்கு 1000 பொற்காட்சிகளை கொடுத்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லி காட்டுவார்கள். அதே போன்று தீனார்களை அவங்க பொட்டலம் கட்டி வச்சுக்கொள்வாங்களாம். யாராவது கேட்டு வந்தால் அள்ளி அள்ளி வாரி வாரி கொடுக்கக்கூடிய மனம் படைத்தவர்கள் சையதுனா மூசல் காதிம் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். அவர்களுக்கு ஏசியவர்களுக்கு, அவர்களை திட்டியவர்களுக்கு பொட்டலத்தில் இருந்து பணங்களையும் பரிசுகளையும் அள்ளி கொடுக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக நாங்கள் அவர்களை நாடி அவர்களை சியாரத்து செய்வதற்காக வேண்டி வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த நாயகம் அவர்கள் நிச்சயமாக எங்களுடைய தேவைகளை எல்லாம் அறிந்து வைத்திருப்பார்கள். அல்லாஹுடைய புறத்திலிருந்து எங்களுக்கு அவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பதற்கு அவர்கள் நிச்சயம் போதுமானவர்கள் என்று நான் நம்புகிறேன். அப்படிப்பட்ட சையதுனா இமாம் மூசல் காதிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இப்படி மக்களுக்கு உதவி செய்வதனால் மக்கள் அவர்களோடு எப்பொழுதும் பயணித்துக் கொண்டிருப்பது மாத்திரமல்ல, மக்கள் இவர்களுடைய உதவிக்காக வேண்டி மாத்திரம் இவர்களிடத்தில் வரவில்லை, மாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குடும்பத்தினர்கள் அஹ்லுல் பைத் என்பதனால் மக்கள் இவர்களை எப்பொழுதும் புடைசூழ இருந்து கொண்டிருப்பார்கள். இதை நிறைய மன்னர்கள் அந்த காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய குடும்பத்தினர்கள் அவர்களை சூழ மக்கள் இருக்கின்ற பொழுது பயப்படுவார்கள். அதே போன்றுதான் அன்றைய காலத்தில் இருந்த ஒரு மன்னன் கலீஃபா மஹ்தி என்று சொல்லக்கூடிய மன்னனும் பயப்பட்டார். இமாம் மூசல் காதிம் நாயகத்திடத்தில் இவ்வளவு பேர்கள் இருக்கிறார்களே, ஒருவேளை எங்களுடைய ஆட்சியை புரட்டி விடுவார்களோ என்று பயந்தார்கள்.
அப்படி பயப்பட்டதனுடைய விளைவாக செய்தினா இமாம் மூசல் காதிம் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை சிறை பிடித்தார்கள், ஜெயிலில் போட்டு அடைத்தார்கள். பல வருடங்கள் ஜெயிலில் இருந்தார்கள். ஆனால் அந்த ஜெயிலில் இருக்கின்ற பொழுது ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த மஹதியினுடைய கனவிலே போய் சொல்கிறார்கள், நீங்கள் மிகப்பெரிய தவறை இழத்து விட்டீர்கள், இப்படி என்னுடைய குடும்பத்தினர்களுக்கு செய்யக்கூடாது என்கின்ற அந்த விஷயத்தை சென்ன முடித்தவுடனே பயந்து நடுநடுங்கி போய் அவர்கள் இவர்களை விடுவிட்டார்கள் என்று நாங்கள் வரலாற்றிலே படிக்கின்றோம். எனவேதான் அவர்களை விடுவித்தது மாத்திரமல்லாமல் கிட்டத்தட்ட 3000 பொற்காசுகளை அன்பளிப்பாகவும் அந்த மன்னர் இவர்களுக்கு கொடுத்தார்கள் என்று வரலாற்றில் நாங்கள் பார்க்க கிடைக்கிறது. இவங்க ஹிஜ்ரி 183 ரஜபு மாதம் பிறை 25 பகதாது நகரத்தில் தான் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்தார்கள். இன்று அவர்களுடைய ஜியாரம் தான் காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது, கம்பீரமாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. அவர்களுடைய ஜியாரத்தோட பக்கத்தில் இன்னொரு ஜியாரம் இருக்கும். அந்த ஜியாரம் யாருடையதுன்னு சொன்னால் மூசல் காதிம் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய அன்பு மகனார் அலியுர் ரிதா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். அவர்கள் ஈரான் தேசத்திலே தான் அடங்கி இருக்கிறார்கள், அலியுர் ரிதா ரலியல்லாஹு. ஆனால் அந்த அலியுர் ரிதா நாயகத்தினுடைய ஒரு மகனார் முஹம்மது இப்னு அலி ஜவ்வாது தகி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் இங்கே தான் அடங்கியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட சொல்ல போனீங்கன்னு சொன்னால் அப்பாவும் பேரனும் 2 பேரும் இந்த இடத்துல பக்கத்தில் அடங்கிக்கிறாங்க. இவங்களுக்கு பக்கத்தில் இன்னொரு ஜியாரம் இருக்கின்றது. செய்தனா முஹம்மது இப்னு அலி ஜவ்வாது தகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவங்க. இவங்க யாருன்னு சொன்னால் மூசல் காதிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய மகனார், அன்னவர்களுடைய பேரன், அவர்களுடைய பேரன் முஹம்மது இப்னு அலி ஜவ்வாது தகி தான் இப்போ இங்கே இவங்க அடங்கிக்கிறாங்க. மூசல் காதிம் நாயகத்தினுடைய பேரன், மகன் இல்லை பேரன், முஹம்மது இப்னு அலி ஜவ்வாது தகி. இந்த முஹம்மது இப்னு அலி ஜவ்வாது தகி அவங்களுக்குரிய 2 பேர்கள், ஒரு மகன் ஒரு மகள். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் சாம்ரால பார்க்கலும், அங்கே போனால் அவங்களுடைய மகன்மார் 2 பேரையும் பார்க்கலும். இவங்க செய்தினா முஹம்மது இப்னு அலி ஜவ்வாது தகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அப்பாசியர்களுடைய ஆட்சி காலத்தில் மதீனா முனவரால ஹிஜ்ரி 195 ரஜபு பிறை 10 பிறக்கிறாங்க. இவர்களும் ஜவ்வாத் என்ன சொல்லி சொன்னால் தாராள தன்மையுடையவங்க, தாராள மனப்பான்மை கொண்டவங்க தான். இவங்களுடைய பேரில் ஒரு பேராக இவங்களுக்கு சொல்லப்படுது. இன்னொன்று இவங்களுக்கு தக்கையன்னு சொல்லி பின்னுக்கு போட்டுக்குவாங்க. அப்படின்னு சொன்னாக்கா இறையச்சம் உள்ளவங்க, உள்ள தூய்மையானவர்கள், காணி தன்னடக்கமானவர்கள், ஜக்கி தூய்மையானவர்கள், இப்படி பல பேர்களை கொண்டு இவங்க அழைக்கப்படுறாங்க. இவங்களோட வஃபாத்து ஹிஜ்ரி 220 துல்காதா 30வது பிறையில் இவங்க வஃபாத் ஆகிக்கிறாங்க. இவங்க மிச்சம் காலம் வாழல்ல, 25 வயசு தான் வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்களோட பேரன் 25 வயசு தான் வாழ்ந்திருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக மிகப்பெரிய ஒரு இமாம் முஜ்தஹித் அல்லாமா முஹத்திஸ் காதி அபு யூசுப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யாருன்னு இன்ஷா அல்லாஹ் உள்ளுக்கு போனதுக்கு பிறகு பார்த்ததுக்கு பின்னால் அவங்கள பற்றி நானே மேலதிக தகவல்களை இன்ஷா அல்லாஹ் சொல்கிறோம். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். இப்பொழுது நாங்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இடம்தான் சையதுனா மூசல் காதிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய புனிதமான தர்கா ஷரீஃப் இருக்கக்கூடிய அந்த இடத்துல நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். மூசல் காதிம் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இமாம் சையதுனா ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அன்பு மகனார் ஆவார்கள். அவர்களுடைய ஜியாரமும் மூசல் காதிம் நாயகத்தினுடைய பேரக்குழந்தையாகிய ஜவ்வாது நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜியாரமும் ஒரே இடத்திலே அமைந்திருக்கின்றது. இது அவர்களுடைய ஜியாரத்தினுடைய முன்பகுதி. சுப்ஹானல்லாஹ். மூன்றாவதாக இன்னொரு ஜியாரம் ஒன்று இருக்கிறதாக சொன்னேனே, அவங்க செய்தினா அபு யூசுப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவங்க. இவங்க யாருன்னு சொன்னால் ஹனஃபி மதஹபினுடைய ஒரு முக்கியமான இமாம் இவங்க தான். ஹனஃபி மதஹபுடைய ரைட் ஹேண்ட்னு சொல்லலாம், வலது கரம்னு சொல்லலாம். அந்த அளவு ஹனஃபி மதஹபுடைய சட்டத்திட்டங்களை எல்லாம் உலகம் முழுக்கவும் பரப்பிய ஒரு பெருமை செய்தினா அபு யூசுப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்குத்தான் அது உரித்தாகும் என்று சொல்லலாம். இவங்க கூஃபா நகரத்தில், ஈராக்கில் இருக்கக்கூடிய கூஃபாவில் தான் பிறந்தாங்க. ஹிஜ்ரி 113. அவங்க வஃபாத் ஆகினது ஹிஜ்ரி 182 ரபியுல் அவ்வல் மாதம் 5வது பிறையில் வஃபாத் ஆனாங்க. இவங்களுடைய உஸ்தாது தான் ஹனஃபி மதஹபினுடைய ஸ்தாபகராகிய செய்தினா அபு ஹனீஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். இவர்களுக்குரிய ஒரு முக்கியமான மாணவராக திகழ்ந்தவர்கள் தான் செய்தினா இமாம்
ஹம்பலி இமாம் அவர்கள் இவருடைய ஒரு முக்கியமான மாணவராகவும் திகழ்ந்திருக்கிறாங்க. ஹம்பலி இமாம் 4வது மதுஹபினுடைய ஸ்தாபகர். ஆனால் அவங்க அபு யூசுப் நாயகத்தினுடைய ஒரு மாணவராகவும் இருந்திருக்கிறாங்க. ஹைர். لا إله إلا الله لا إله إلا الله لا